உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திறன பேசும் பேனா பகுதியூடாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2010ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை, ஒரு புதிய மாதத்தின் ஆரம்பம். நெருக்கடியின் போது நிதானத்தை கடைபிடிப்பது மிக பெரிய பலம் என்று முன்னோர் வாக்கு அமைந்திருக்கிறது. நெருக்கடியின் போது நிதானத்தை கடைபிடிப்பதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமையும் என்று முன்னோர் வாக்கு அமைந்திருக்கிறது. உண்மையில் எங்களோடு பழகுபவர்கள் எங்களுடைய நிலையை அறியாமல் சில சந்தர்ப்பங்களில் ஏதோ ஒரு விடயத்தை எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால், அந்த நேரத்தில் நாங்கள் நெருக்கடியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டால், அந்த நேரத்தில் நாங்கள் அவர் மீது ஆத்திரப்படாது நாங்கள் மிகவும் நிதானமாக செயல்படுவது எங்களுக்கு மிகவும் பெரிய பலமாக அமைவது மட்டுமன்றி வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் என்பது ஒரு ரகசியமாக அமைந்திருக்கிறது. உண்மையில் மற்றவர்கள் அதை பிழையாக நினைத்துக் கொள்கிறார்கள் அல்லது பிழையாக எங்களை வழிநடத்துகிறார்கள் என்று பொருள் அல்ல. அவர்களுக்கு எங்களுடைய நிலை தெரியாது. ஆனால் நாங்கள் நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்று நாங்கள் உணர்ந்து கொண்டால், அந்த நேரத்தில் நாங்கள் நிதானமாக செயற்படுவது மிகவும் முக்கியம். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்ற சிந்தனையோடு இன்றைய திறன பேசும் பேனா பகுதியோடு இணைந்து கொள்வோம். தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, அலரி மாளிகையில் அரச இலக்கிய விழா, மும்மொழிகளில் 35 நூல்களுக்கு விருதுகள், தமிழில் 11 நூல்களுக்கு சிறந்த இலக்கிய விருது என்ற செய்தியை தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது. மும்மொழிகளையும் சேர்ந்த 35 நூல்களுக்கு 2010ஆம் ஆண்டுக்கான அரச இலக்கிய விருதுகள் நேற்று மாலை கொழும்பில் வழங்கப்பட்டன. இவ்விருதுகளில் 11 தமிழ் மொழி நூல்களுக்கும் 18 சிங்கள மொழி நூல்களுக்கும் 6 ஆங்கில மொழி நூல்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் சிங்கள, தமிழ், ஆங்கில மொழிகளில் மிக நீண்ட காலம் பங்களிப்பு செய்த மூவருக்கு சாகித்ய ரத்னா விருதுகளை ஜனாதிபதி வழங்கி கௌரவித்தார். கலாபூஷணம் ஏ முகமது சமீம், பேராசிரியர் WS குணத்திலக்க, கலாநிதி லட்சுமி டி சில்வா ஆகியோருக்கே இந்த சாகித்ய ரத்னா விருதுகள் வழங்கப்பட்டதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. அது தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. முதியோர் கௌரவத்தை உறுதிப்படுத்துவது அனைவரினதும் பொறுப்பு என்று ஜனாதிபதி முதியோர் தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். சமூக கலாச்சார மேம்பாட்டுக்கு முதியோரின் பங்களிப்பு அவசியம் என்று பிரதமர் DM ஜெயரத்ன தெரிவித்த ஒரு கருத்தும் பிரதான செய்தியாக தினகரன் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கிறது. புனர்வாழ்வு பெற்ற 402 பேர் பெற்றோரிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி தினகரன் பத்திரிகையில் காணப்படுகிறது. இன்றைய தினம் சர்வதேச சிறுவர் முதியோர் தினங்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது. அது சம்பந்தமான ஒரு விசேட செய்தி கூட தினகரன் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இனி இன்றைய தினம் வெளியாகிய வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, சரத் பொன்சேகாவுக்கு 30 மாத கடூழிய சிறை, ராணுவ நீதிமன்ற தீர்ப்புக்கு ஜனாதிபதி அங்கீகாரம், நேற்று முதல் தண்டனை அமல், பாராளுமன்ற உறுப்பினர் பதவியும் பறிபோகும் என்ற செய்தியை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது. இதே நேரத்தில் வலிக்கட சிறைக்கு பொன்சேகா மாற்றம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. கடற்படை தலைமையகத்தில் அதிகாரிகளின் விடுதியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் சரத் பொன்சேகா நேற்று இரவு அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டதை அடுத்து வலிக்கட சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. ராணுவ தீர்ப்பில் பொன்சேகாவின் MP பதவியை பறிக்க முடியாது, மேன்முறையீடு செய்வோம் என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதே நேரத்தில் மற்றொரு செய்தியாக, தீர்ப்பிற்கு எதிராக மேன்முறையீடு செய்யலாம் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. தேசிய சர்வதேச மட்டத்தில் பாரிய போராட்டங்களை நடத்தி பொன்சேகாவை விடுதலை செய்வோம், அருவருக்கத்தக்க செயல் என்கின்றார் மங்கள சமரவீர MP என்ற செய்தியும் காணப்படுகிறது. முக்கியமான மற்றொரு செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி, 60 ஆண்டுகளுக்கு பின் அயோத்தி சர்ச்சை குறித்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சர்ச்சைக்குரிய அயோத்தி நிலத்தை 3ஆக பிரித்து ராமர் கோவில், பாபர் மசூதி, அகராவிடம் வழங்க உத்தரவு, ராமர் சிலையை அகற்றக்கூடாது எனவும் தீர்ப்பு என்ற செய்தியை வீரகேசரி பத்திரிகையில் பிரதான செய்தியாக கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இனி தினம் வெளியாகிய தினக்குரல் பத்திரிகையை பார்ப்போம். தினக்குரல் பத்திரிகையின் சில முக்கிய செய்திகளாக, 30 மாத கடூழிய சிறை தண்டனை, MP பதவியை இழந்தார் பொன்சேகா, ஜனாதிபதி அங்கீகாரம், அரசியலமைப்பு ரீதியான நடவடிக்கை, நீதிமன்றத்தை நாட ஐக்கிய தேசிய கட்சி முடிவு என்ற செய்திகளே தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்திகளாக அமைந்திருக்கின்றன. பொதுநலவாய விளையாட்டில் ராஜதந்திர விளையாட்டுகள் என்ற தலைப்பில் கட்டமிடப்பட்ட செய்தி, ஆஸ்திரேலியர்கள் இதனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஐயுறுவதை தவிர வேறு எவரும் இது பற்றி பேசவில்லை. ஆனால் 2018ஆம் ஆண்டு பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளை இலங்கையில் நடத்துவது தொடர்பான கொழும்பில் மறைமுகமான கோரிக்கைக்கு சீனா அனுகூலமாக செயற்படக்கூடும் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இதே நேரத்தில் அனைத்து தரப்பினரையும் இணைத்துக் கொண்டு மக்கள் உரிமைக்காக ஐக்கிய தேசிய கட்சி வீதியில் இறங்கும் என்று திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்த ஒரு கருத்தும் இடம் பிடித்திருக்கிறது. அவை தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இத்துடன் திறன பேசும் பேனா பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் திறன பேசும் பேனா பகுதி வழமை போல நாளையும் இடம்பெறும். சிங்கள மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.adutherna.lk பார்வையிடுங்கள். வணக்கம்.